சோறை முன்னாடி வச்சு சாப்பிட்றதா இல்லை அவங்ககிட்ட பேசுறதான்னு தெரில. சாப்பிட்றதுக்கு அப்புறம் நண்பர் இருக்கும்போது நம்ம சந்தோஷம் தானே. அயோத்தி, கருடன், சுப்பிரமணியபுரம் இந்த 3 படத்தை கம்பேர் பண்ணும்போது நந்தன் எந்த இடத்துல நான் இருக்கான்? கேரளா சினிமாவை உலக மக்கள் பலரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த சில வாரமா அதே கேரளாவில இருந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இப்பதான் நியூஸ் சேனலுக்கு வந்து கரெக்டா அதுக்கான கேள்வியை கேட்கிறேன். சரவணன் சார், பாலாஜிட்ட மாட்டாம இருந்து இந்த பெல்ட்டோட சேர்த்து மாட்டிட்டீங்களே, நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஸ்டாரும் சொரும் நிகழ்ச்சியில நம்ம கூட யாரு டிராவல் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஐ மீன் லஞ்ச் டைம் ஆயிடுச்சுனால ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டே பேசலாம்னு நினைக்கிறேன். எஸ், இந்த வாரம் எபிசோட்ல நம்ம கூட டிராவல் பண்றது தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்ட அண்ணன் சசிகுமார் தான் நம்ம கூட இருக்காங்க. அண்ணன் வெல்கம் பண்ணி ஷோக்குள்ள போகலாம். அண்ணன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். சட்டி சோறை முன்னாடி வச்சு சாப்பிட்றதா இல்லை அவங்ககிட்ட பேசுறதான்னு தெரில. மறுபடியும் 2வது டைம் சாப்பிட்றது கதையை குத்தி இல்லை, இன்னொரு தடவை கூப்பிடணும். எப்போ அடிக்கடி எதுக்கு சாப்பிட கூப்பிடணும்? சாப்பிட்ற கூப்பிட்ற நண்பர் இருக்கும்போது நம்ம சந்தோஷம் தானே. கண்டிப்பா. சென்னையில இந்த மாதிரியான ஒரு ஃபுட்டுண்ணா நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் ஃபுட்டு இங்கே கிடைக்கிறது பழைய சோறு. எங்கள் ஊர்லலாம் இப்போ பழைய சோறே அழிஞ்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீச்சல் தண்ணியும் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பழைய சோறும். இது சட்டி சோறு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. சென்னையில் அதுவும் இவ்வளோ தூரம் உள்ளே வந்து இப்படி ஒரு இடம் இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கன்றதே வந்து சந்தோஷம். சாப்பிட்றதால எப்போதும் அந்த இதுதானே. இந்த எபிசோடுக்கு ரொம்ப கரெக்டான ஆள் நீங்க தான் நினைக்கிறீங்க. அதுவும் இந்த ஃபுட்டுக்கு ரொம்ப சூப்பரான சட்டிக்கா கிராமம் அது. ஓகே, அண்ணனோட காஸ்டியூம் தான். நான் சொன்னேன் பேண்ட் போட்டு வர மாட்டாங்கன்னு நினைச்சேன். பேண்ட் போட்டு வந்துட்டீங்கன்னா ஏன் இப்போ என்ன இது வரணும்? இல்லை ரொம்ப தோரணையா கெத்தா சசியனை ஷூட் பண்ணணும்னா ஈஸியாக நடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ரொம்ப கேஷுவலான நடிப்பு, அதனோட வழி இவ்வளோத்தையும் சுமை தாங்கி நடிக்கக்கூடிய ஒரு மூவியா நந்தன் வந்திருக்கு. கலகலப்பா சிரிச்சு பேசிட்டே இருக்கக்கூடிய சசிகுமார் அவர்களை அந்த ஃபர்ஸ்ட் லுக் போட்டோ பார்க்கும்போது குண்டா, வாய் ஃபுல்லா பிளட்டு. எனக்கு இன்னொரு டவுட்னா, பிளட் வந்தாலே ரொம்ப வலியோட வேதனையை தானே. இல்லை, அது எல்லாம் தப்பான பிளட் இல்லை. வெத்தலை போட்டு இங்கே தான் பிளட்டு. வெத்தலை போட்டு அது அந்த ரெட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது நான் பார்க்கணுன்னா பிளட்டானாங்க. அதில் வெத்தலையோட அது இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக இருக்கும் அந்த வெத்தலையோட இது. வெத்தலை போட்டு அந்த சிகப்பு, அதுவும் இங்கே இருக்கிறது பிளட்டு. இது என்ன எல்லாரும் பிளட்டோட வாயில் அது இல்லைங்க, இதுக்கு நல்லா பாருங்க, இங்கே சரியாக பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம். பார்க்காதவங்க சரியாக பார்த்தா அது தெரியும். அது படம் பார்க்கும்போது தான் தெரியும் என்னதுன்றது. இது என்னென்னா, நீங்கள் ஸ்டில்ல பார்த்து ஒன்று நினைப்பீங்க பார்த்தீங்களா, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அதை மாற்றி கதையை சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்த நம்ம நினைப்போம் அப்படிலாம் இருக்குது. இந்த இப்போ நீங்கள் பிளட்டுன்னு நினச்சிங்க, அது பிளட்டு மாதிரியும் இருக்குது, அப்படி தான், அதனால தான் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது பிளட்டு கிடையாது. அது வந்து வெத்தலை போட்டு ஒருத்தர் இருக்கான், இங்கே தான் பிளட் இருக்குது. ஸோ அப்போ அந்த டீட்டெயிலாம் ஏன் என்னன்றது நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது இதுக்கு தான் அது வச்சாங்களா அப்படின்றது தெரியும். கண்டிப்பாண்ணா. ஜஸ்ட் ஒரு 4 நாள் தான் கூப்பிட்டாங்க. அந்த பக்கம் போகலான்னு நினச்சி போனேன், ஃபுல்லாக இழுத்துட்டு வந்துட்டாங்க. நந்தனுக்குள்ள எப்படி நான் போனீங்க? ஸோ நண்பர் ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது, ராசரவனுக்கு சொல்லும் போதும் நாங்கள் கதையை மாற்றி மாற்றி சொல்லிக்குவோம். அப்படி தான் இந்த கதை சொன்னோன்னே நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அதில் எனக்கு வேற ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஒரு 4 நாள் 5 நாள் நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அந்த கதை. அப்புறம் அதில் நானே கதை நாயகனாக வந்துட்டு, கதாநாயகனில் சொன்ன மாதிரி இது வரைக்கும் கதாநாயகனாக தான் நம்ம நடிச்சிருப்போம், கதை நாயகனாக நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி ஒரு விஷயமாக தான் இந்த படம் வந்தது. அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ ஒரு நட்பு ரீதியாக தான், இதுக்குள்ளேயும் ஒரு நட்பு இருக்குது, எங்களுக்குள்ளான ஒரு நட்பு, அதுக்காக அது பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். அப்படி பண்ணேன். அது எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. நம்ம பண்ணாத ஒரு கேரக்டர், அப்போ அதுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு, ஏன்னா இது வரைக்கும் எனக்கான சட்டை தான் இருந்தது. இவருக்கான கதை இவரெல்லாம்ன்றது. இப்போ ஒரு கதை வேறொருக்கான கதை வேறொருக்கான இது பண்ணதை மறுபடியும் வந்து எனக்கு நான் பண்ணிக்கிறது, அதுக்குள்ளே நான் போய் அடாப்ட் பண்ணணும். மற்றது அடாப்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே நான் போய் அடாப்ட் பண்ணணும். அப்படி தான் இந்த நனனுக்குள்ளே போய் அடாப்ட் ஆகும். பொதுவாகவே ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும்போது அந்த படம் சக்ஸஸ் ஆகிடுமா,
ஓரளவு போகுமா, இந்த படம் போகுது இல்லை இது நல்ல கதை, இந்த கதையை நம்ம விட்டுறக்கூடாது, இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வருங்களா? இந்த கதை கேட்கும்போது உங்களுடைய மைண்ட் எப்படி இருந்தது? இது நல்ல கதை. இதை கேட்கும்போது இந்த மாதிரி மனிதர்களை நம்ம கடந்து போயிட்டோம், கடந்து போகிறோம். இப்போ நம்ம ஊருக்கு நம்ம சமுதாயத்துக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை. யதார்த்தமாக தான் அதை சொல்லணும். இதை வந்து கொஞ்சம் மாற்றினாலும் இதாயிடும். ரொம்ப ஓவராகவும் சொல்லக்கூடாது, ரொம்ப மிகைப்படுத்தியும் சொல்ல முடியாது. ரொம்ப ஏன்னா நிஜத்துக்கு அருகில் இருக்குது. நிஜம்தான் அது. நிஜத்தை சொல்ல போகிறோம். ஒரு நிஜங்களை சொல்ல போது, நிஜ மனிதர்களை சொல்ல போகிறோம். அவங்களுடைய சந்தோஷங்கள், வெறும் வழிகள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு சந்தோஷங்கள் இருக்குது. அவங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுடைய வழிகள், அவங்களுடைய வேதனை, அவங்க மீண்டு வர்றது, இது எல்லாமே இருக்குது. இதை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ல முடியாது இந்த கதையில். அதை கரெக்டாக சரவணன் அதை பண்ணியிருக்காரு. இன்னொன்று இதில் வந்து டயலாக், அவர் சும்மாவே எழுதும்போது, அவருடைய பத்திரிகைகள் எழுதும்போதே அவரோட ரசிகன் எழுத்துக்கு. அப்போ ஒரு கதையும் ஒரு கதாபாத்திரத்தையும் எழுதும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதோட டைலாக் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் படத்தில் எல்லா டைலாகும் பிடிக்கும். இதில் இன்னும் சிறப்பாக இருக்குது. அப்படி தான் இது வந்து நந்தன் வந்திருக்கு. சமுத்திரக்கனி நான் உங்களை பார்த்து இதுவரை நீங்கள் பண்ணின படம், இனிமே பண்ண போகிற படம், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நந்தன் வேற லெவலில் இருக்கும். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, அந்த கதையினுடைய நாயகனாகவும் சரி, அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணதா சொல்லியிருந்தோம். ஆமாம், படம் பார்த்துட்டு சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ அவர் சொல்லும்போது அவர் ஒரு கிரியேட்டராக, ஒரு நண்பராக சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தையை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி படம் பார்த்துட்டு மக்களும் சொல்லணுன்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்குது. அதையும் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் பார்த்தனால அதை சொல்கிறாரு. சமுத்திரக்கனி அவர் சொன்னனால எல்லாருக்கும் என்ன தோணும்னா, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும், அதனால சொல்கிறாங்க அப்படின்றது கூட வரலாம். ஆனால் படம் வரும்போது அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அவர் சொன்னது உண்மையாக கரெக்டாக தாண்டா சொல்லியிருக்காரு அப்படின்றது வரணும். அதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கும். அதுக்கான படமாக தான் இது இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்பிக்கை தான் ஒரு விஷயம். அந்த நம்பிக்கை நாங்கள் வச்சோம். அயோத்தி, கருடன், சுப்பிரமணியபுரம், இந்த 3 படத்தை கம்பேர் பண்ணும்போது நந்தன் எந்த இடத்துல நான் இருக்கலாம்? நந்தன் வேற ஒரு டைப்பாகவே வேற ஒரு விஷயம். நீங்கள் கருடன், அயோத்தி அப்படின்ற நீங்கள் சொல்லுங்கள். சுப்பிரமணியம் என்னுடைய முதல் படம். அது என்னை பார்த்தது புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் அயோத்தி, கருடன் ஒரு நல்ல படம். ரெண்டுமே வேறு வேறு ஜானர், ஒரு மரியாதை கொடுத்த படம். இது நல்லா நடிச்சிருக்காருன்ற ஒரு விஷயம். இந்த படம் பார்க்கும்போது இது எப்படி நடித்தாருன்னு வரும், எப்படி ஏற்றுக்கிட்டீங்கன்னு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இதில் ஒரு கதாநாயகன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது ஒரு நண்பன் இப்படி பண்ணுறான்ற ஒரு விஷயம். இதில் ஒரு கதைக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்ற ஒரு விஷயம் நந்தனில் வருது. ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இதுக்கு எனக்கு நான் சொன்னேன், அது ரொம்ப மிகைப்படுத்தி என்னைவே சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இது வரும்போது வேறு ஒரு விஷயம் எனக்கே கொடுக்கும். இந்த மாதிரி கதை எழுதிட்டு வர்றவங்களும் அவர் வந்து கதாநாயகனை மட்டும் நடிக்க மாட்டார், கதைக்கும் கதையோட விஷயத்துக்கும் நடிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் இனி கதை எழுதுகிறவங்க, இனி எனக்கு கதை சொல்ல வர்றவங்க இந்த படத்தை பார்த்துட்டு இப்படியும் அவருக்கு எழுதலாம், இப்படியும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் எனக்கு எடுத்து கொடுக்கும். சுப்பிரமணியபுரத்துல இருந்து கருடன் வரைக்கும் இதெல்லாம் கடந்து விட்டுறலாம். அயோத்திக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டான ஒரு பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல தரமான படைப்புகளை கொடுக்கணுங்கிற ஒரு பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அயோத்தி மாதிரியான படம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு முன்னாடியே எனக்கு பயம் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த அயோத்தி வந்ததுக்கு ஏன் அயோத்தி ஏன் இதுக்கு முன்னாடி கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு வந்து அது ஏன் கொடுக்கலன்னா, எனக்கு கடன் ஜாஸ்தியாக இருந்தது. படத்தை நிர்ணயிக்கிற எனக்கு டைம் கிடைக்கல. அது ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அத்தனை கடன்காரங்களையும் நான் சமாளிக்கணும். அப்போ அவங்களுக்கு நான் படம் பண்ணால் தான் நான் கொடுக்க முடியும். அப்போ எனக்கு பிடிச்ச கதையும் நடிக்க முடியாத சூழல் எனக்கு இருந்தது. அப்போ ஒரு ப்ரொடியூசர் சொல்வதை ஏற்றுட்டு நம்ம போக வேண்டிய ஒரு சூழல், அதுக்கு தள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் நான் அதிலிருந்து வெளியில் வந்த பிறகு தான் இப்போ எனக்கு பிடிச்சமான ஒரு கதைகள், நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, நான் இதாண்டா ஆசைப்பட்டு வந்தேன், என்னை ஏன்டா இதுக்குள்ளே கொண்டு போகிறீங்கன்னு ஒரு வருத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் நான் இதுக்கு வரலப்பா, நான் நினச்ச ஒரு அந்த ஒரு ஏக்கம் ஒன்று வந்துருக்கு. அதுதான் எனக்கு இப்போ உள்ள படங்கள் நந்தன் வரைக்கும் எனக்கு கொண்டு வந்த நான் பிடிச்ச. இது ஓடுது ஓடலைன்றது அடுத்த விஷயம். அது வெற்றி தோல்வி. அது ஒரு படம்னாலே ஒன்று வெற்றி இருக்கும், இல்லை தோல்வி இருக்கும், ஓடும் ஓடாது.
நல்லா இருக்கும், நல்லா அது வேற. பிடிச்சி சாப்பிட்றேன். இப்போ ரசித்து சாப்பிட்றோம்ல இந்த ஃபுட்டு, இது நல்லா இல்லாட்டி நம்ம சாப்பிட மாட்டோம், வச்சிருவோம், அடுத்தடுத்து சாப்பிட மாட்டோம். இந்த சாப்பாடு நல்லா இருக்குது, வைக்கும்போதே நல்லா இருக்குது, எங்கள் ஊரில் சாப்பாடு மாதிரி இருக்குது, ரசித்து சாப்பிடுவோம். நம்ம பிடிக்காம சில விஷயங்கள் நம்ம நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, வேறு வழி இல்லை, அது பசிக்கு சாப்பிட்றது, ஓகேங்களா, இது ருசிக்கு சாப்பிட்றது. இப்போ நான் பசி அடைஞ்சிட்டேன், என் பசியை போக்கிட்டேன், இப்போ நான் ருசியாக சாப்பிட்ணும், அப்போ நான் சாப்பிட்ட ருசியை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அதுதான் இந்த மாதிரி படங்கள், எனக்கு பிடித்த படங்களை அவங்களுக்கு கொடுக்குறது. ஓடும் ஓடல நல்லா இருக்குது அதெல்லாம் வேறு விஷயம், ஆனால் வந்து கரெக்டாக பண்ணணுன்ற விஷயம் அப்படி தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் இவ்வளோ இதில்லை அந்த காலகட்டங்கள் நான் இது பண்ணாது. இப்போ அதை சரி செஞ்சுட்டு நான் வந்துட்டேன். அதுதான் ஒரு சாதாரண பணம், கடன், இது இந்த விஷயத்த ஈஸின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. உடனே அங்கே பிடிச்சிட்டே இருக்கும் நீங்கள் சொல்லு. ஒரு லைஃபே மாறிடுச்சுல, ஒருத்தருடைய லைஃபே மாற்றி தூக்கி வீசிடுச்சு. பட் இதெல்லாம் கடந்து வர்றது வந்து அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. பட் ஏதோ நம்ம ஜாலியாக பேசிட்டு ஷேர் பண்ணுறதுனால நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் இல்லைன்னா கடைசி வரைக்கும் சில பேருக்கு தெரியாமே போயிருக்கும்ல. சரி, படம் சினிமா பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க போகிறது என்னுடைய படைப்பை தான் பார்ப்பாங்க. அதுக்கு பிகின் பண்ண கஷ்டத்தை நம்ம சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் அப்படி கஷ்டப்பட்டு வந்தேன், நான் இவ்வளோ இது பண்ணேன், நான் இது அது என்னுடைய பிரச்சனைகளை நான் வந்து அவங்ககிட்ட சொல்ல முடியாது, மக்கள்கிட்ட அவங்களுக்கு தெரியும். பட் நான் எல்லா தடவையும் அதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நான் இதனால தான் இப்படி ஒரு படம் பண்ணுறேன், இதனால தான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது கிடையாது, எதனால இருந்தாலும் அவங்க பிடிச்சா ஏற்றுக்குவாங்க, அப்படி தான். நான் அது காரணத்தை ஒன்று சொல்லவே முடியாது. அது என்னோட கஷ்டங்கள், எல்லாருக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அது மாதிரி எனக்கும் ஒரு கஷ்டங்கள் அது என்னுடைய சேர்ந்தது. அதை நான் வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வர முடியாது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ கடன் ஆகிருக்கேன், என் படத்தை வந்து பாருங்கள், என் படத்தை வந்து ரசிங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் ரசிக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படம் கொடுத்தா தான் அதை பார்ப்பாங்க. பிடிக்கலாட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்று தான், ஒரு அக்கறையில் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெயிக்கணுங்க அடுத்த படத்துலையாவது அப்படின்னு அந்த நம்பிக்கை வச்சு என்ன இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. அதுதான் அவங்க எனக்கு செஞ்ச ஒரு விஷயம். நான் இது வரைக்கும் சினிமாவில் இருந்ததுக்கான ஒரு விஷயம். இல்லாட்டி நான் போயிருக்கணும். 7 வருஷம்னா வந்து ஒரு இத்தனை தோல்வி கொடுத்ததுக்கு நான் போயிருக்கேன். நான் எவ்வளோ வெற்றி கொடுத்தனோ அதே அளவுக்கு தோல்வியும் நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து தோல்வி கொடுத்தது என்னுடைய தவறு, வெற்றி கொடுத்தது அதோட தோல்வி கொடுத்தேன். அப்போ அவங்க வந்து அதை தள்ளிட்டு போயிருக்கு. நான் அப்படியெல்லாம் பண்ணல, அவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க. ஒருவேளை விடுதலை பக்கம் சூரி போகலை, இந்த பக்கமே இருந்திருக்காரு, இந்த ஸ்கிரிப்டை சூரியன் சொல்லி சூரியனை ஓகேன்னு சொல்லி ஷூட் போயிருந்தாங்கன்னா இந்த படம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த படத்தில் நான் இருந்திருப்பேன்ல. இல்லை, நான் அந்த 4 நாளோடய முடிச்சுட்டு போயிருப்பீங்களா? ஆமாம், கதையும் நாயகனா இருந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். சரி, நீங்களும் நானோ டைரக்டரோ ஒரு கதை யார் வேணுன்றது அதுதான் தேர்வெடுத்து, நம்ம கிடையாது. கண்டிப்பாக ஒரு கதைக்கான தேர்வு அதுதான் எடுத்துக்கணும். நம்ம நினைக்கிற நம்ம பண்ணுறோன்ட்டு அதுவே எடுத்துக்கணும். அது வேணான்றவங்கள அதை இதாகிடும். சூரியன் நடிச்சுன்னா எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இங்கே சூரியன் நடிச்சுன்னா நானும் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பேன், எனக்கான கேரக்டர் ஒன்று நடிச்சிருப்பேன், அதுவும் பேசப்படும். கண்டிப்பாக படம் பார்க்கும்போது அது நீங்கள் பார்ப்பீங்க, அது வந்தாலும் அதுவும் நல்ல கேரக்டர். இல்லை, கேரக்டர் எனக்கு பிடிச்சதா. நான் எதுக்கு கேட்கலாம்னு நினச்சேன்னா, ஒருவேளை அவர் உள்ளே வந்திருந்தாருன்னா இந்த ஸ்கிரிப்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. படத்தில் நடிக்கிறத விட கதையின் நாயகனா இல்லாமல் போனது அவரும் நண்பர் தான்ல, அவருக்காக நான் போய் நடித்தேன். அவர் நடிக்கும் போது எங்களுக்கு வேற யாராவது நடிச்சிருந்தா அப்படி வந்திருக்குமான்னு தெரியல. சூரியன் போது எனக்கு அது வந்திருக்காங்க, ஏன்னா நம்ம வேற ஒன்று தான் நடிக்க பார்த்தோம். இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அது நமக்கான கதையாக தான் ஆயிடும். கண்டிப்பாக இப்போ சொன்னனால உங்களுக்கு சூரியன்ற ஒரு விஷயம் வரும், ஆனால் படம் பார்க்கும்போது அது எனக்கான கதையாக தான் தெரியும். ஏன்னா அது இப்போ மாறிடுச்சு, அப்போ வேற இருந்தது. இப்போ நான் வந்தோம்னே டைரக்டர் ஒன்று இவங்களுக்காக ஒன்று இருக்கும்ல, ஒன்று நம்மளோட பாடி லாங்குவேஜ் ஒன்று மாறினது. இப்போ படம் பார்க்கும்போது எனக்கான இதாக அது இருக்கு. இப்போ கண்டிப்பாக இந்த படத்தில் ரொம்ப கஷ்டமாக ஒரு சீன் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு, இந்த விஷயத்துலேருந்து நான் மீண்டே வர முடியல பாலாஜி அப்படின்னா என்னென்ன இருக்கு? எல்லாருக்குமே மீண்டும் வர முடியாத ஒரு விஷயம் வந்து ஒரு சீன், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஒரு தெருவுக்குள்ளே, அது படம் பார்க்கும்போது தெரியும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அதுக்குள்ளேயே இருந்த ஒரு விஷயம். அது பண்ணும்போது அதை மீண்டுனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது மீண்டு வராத ஒரு சீனாக நான் நினைக்கிறேன். அது இந்த தென்னமட்டையில் வச்சு அடிச்சுன்னு அதான் அதுக்குள்ளே இருக்குது. அந்த தென்னமட்டையில் வச்சு அடித்த சீனு, அது அடி வாங்குறது இல்லை,
அதில் கடைசி வரைக்கும் எல்லாருமே அது என்னோட போர்ஷனாலும் சரி, என் மனைவி அடிக்கிற ஹீரோயின் போர்ஷனாலும் சரி, டோட்டலாக அது படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே அது மீண்டு வராத ஒரு இதாக இருக்கும். இங்கே நடிச்சுட்டு இப்போ படம் பார்க்கும்போதும் அதை தான் அதை இண்டிகேட் பண்ணும். அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ சமுத்திரக்கனி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மைண்டில் எதுவும் இருக்கானா, நம்மளுடைய இந்த கேரியரில் நந்தன் ஒரு லெவலுக்கு நம்மளை மேலே கொண்டு போன ஒரு படம், இந்த டைப்பில் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான படம் வந்தது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. பிரமிப்புன்றது சந்தோஷம் அப்படின்றது ஏன் அப்படின்னா, இந்த படம் வரணும், இது ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சோன்னு சொல்ல மாட்டோம். இதுக்கு வந்து இது ஏன் சந்தோஷம் இருக்குன்னா, இது சரவணனோட படம், என் நண்பரோட படம். அப்போ இது வரணும், அதுதான் சந்தோஷம். எனக்கு பேர் வாங்கி தரும். அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அந்த பயம் எனக்கு இருக்கு. ஆனால் அவர் பண்ணியிருக்காரு, அவர் நண்பர்கள்ட்ட வாங்கி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு, எவ்வளோ ஒரு ப்ரொடியூசராக அவருக்கு ஒரு இது வரைக்கும் ஒரு டைரக்டராக தான் இருந்தது. அப்போ ப்ரொடியூசராக ஒரு சுமை ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை அனுபவித்தவன் நான். அப்போ எனக்கும் அது தெரியும். அப்படின்போது அதை விட்டு அவர் வரணும் அப்படின்ற ஒன்று, இது இயக்குனராக அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உண்மையாக எடுத்து உரைத்த ஒரு படமாக இருக்கும். எல்லா சீனும் நல்ல புதுசாக ஒரு என்ன இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம், இப்படியெல்லாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டோமே, இதெல்லாம் நம்ம பார்க்கலையே, இந்த மனிதர்கள் நம்ம கவனிக்கப்படலேன்னு அவங்கள கவனிக்க வைக்கிற ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் புதிய தலைமுறையிலே இந்த இதை வச்சு நான் இதை உண்மையை சொல்லணும். நான் இதை மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன், மிகைப்படுத்தவில்லை. ஆனால் உங்கள் புதிய தலைமுறையிலே இதை வச்சு டிபேட்டே நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி ஒரு விஷயமா இந்த படம் இருக்குன்றது நான் நினைக்கிறேன். சூப்பர். சசிகுமார் அப்படின்னாலே ஒரு பெருந்தன்மையான மனிதர் அப்படிலாம் சொல்கிறாங்களாண்ணா? சொல்லிட்டாங்களா? யாரும் சொன்னது? சொல்லிட்டுறாங்களா யாரு? ஆமாண்ணா, நிறைய இடத்துல நிறைய விஷயத்துல சொல்கிறாங்கண்ணா. ஃபஸ்ட்டு சசிகுமார் அப்படின்னாலே ரஜினி, கமல், விஜய், அஜித் அவங்களே மெல்டிங் ஆகிற மாதிரியான ஒரு மனிதர். சசிகுமார் ரொம்ப பெருந்தன்மையான மனிதர். ஏன் அப்படின்னா, தன்னோட இருக்கக்கூடிய அசோசியேட் அசிஸ்டண்ட் சகாக்கள்னா ஒரு இடத்த கொண்டு வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு. தமிழ் சினிமா அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம், 500 கோடி, 1000 கோடி, 2000 கோடி இப்படிலாம் சொல்கிறாங்கண்ணா. இந்த மாதிரியான ஒரு ட்ராவல் போயிட்டே இருக்கும்போது குட்டி குட்டி படங்கள்லாம் நடிக்கிறீங்களா? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? சின்ன படம் பெரிய படம் அது எடுக்கிற பட்ஜெட்டில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கலாம். கோடிகளில் இது பண்ணலாம். 5 கோடியில் ஒரு படம் இருக்கலாம், 50 கோடியில் ஒரு படம் இருக்கலாம், 500 கோடியில் ஒரு படம் இருக்கலாம். ஆனால் அதோட வெற்றி தான் வந்து அதோட பிரம்மாண்டத்தை தீர்மானிக்குது, பட்ஜெட் தீர்மானிக்காது. பட்ஜெட்ன்றது கதையை தான் உங்களுக்கு வந்து கதை தான் மித்ததெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே தான் இதாகுது. உங்களுக்கு சொன்னால் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பிரம்மாண்ட படமே கிடையாது, அது வெற்றி படம். அது ஜெயிச்ச பிறகு தான் அது பிரம்மாண்டமாச்சு. உலக லெவலில் எல்லாருமே பார்த்த ஒரு படமாக அது அமைஞ்சது. அதுதான் ஒன்று. சுப்பிரமணியபுரம் நான் எடுக்கும்போது சின்ன படம் தான். 15 வருஷம் நீங்கள் கொண்டாடி இது இவ்வளோ பேர் சொல்கிறீங்கன்னா, அது ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் பிடிச்சி அது வெற்றி அடைஞ்ச பிறகு தான் அது வந்து இப்போ இதாக காணிக்குது. மித்த 500 கோடி 100 கோடியில் உள்ள படங்கள் ஏதாவது நமக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. இந்த மாதிரி படங்கள் தான் நான் பார்ப்பேன். இத்தனை வருஷங்களும் இருக்கிற படம் தான் அது, கலெக்ஷன் தான் அது. இன்னொன்று, மேலே கீழே வாழ்கிறது ஒன்று இருக்குது, மேலே மாடியில் வாழ்றது. தவறி விழுந்தால் ஒன்று அடிப்படுற ஒரு விஷயம் இருக்குது. நான் ஏன் எடுக்கலைன்னா, எனக்கு என்ன பட்ஜெட்டோ எனக்கு என்ன மார்க்கெட்டோ எனக்கு தெரியும். அதுக்குள்ளே தான் நான் இது பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்கும் லாபம் வரணும், வந்த ப்ரொடியூசருக்கு லாபம் வரணும், கதையும் அதை செலக்ட் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்கணும். இப்படி தான் வந்து நான் வந்து அதை இது பண்ணி அப்படி தான் பண்ணுறேன். நான் வந்து ப்ரொடியூசர் அது ஹை பட்ஜெட் போகும், சார் இதுதான் சார் நம்ம இதுக்குள்ளே எடுங்க, இதுக்குள்ளே சேஃபாக இருங்க, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தான் நான் பண்ணிக்கிறேன். இப்போ கடந்த சில வருடங்களாகவே யாருமே தங்களுடைய படத்தை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு யாருமே ஒத்துக்க மாட்டுறாங்க. எல்லாருமே வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, சக்ஸஸ் மீட்டாக பண்ணுறாங்கன்னு பேசுனீங்க. அப்படி யாருமே பண்ணுறது இல்லையாண்ணே? நான் என்னப்பா பேசுகிறேன், ஒரு தடவை சொன்னேன் சக்ஸஸ் மீட் வச்சாக, அதுக்கு சொன்னேன், அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு இந்த நியூஸ் வரைக்கும். சரி, அது பயம் அவங்களுக்கு. அது வந்து வந்து ஒரு தோல்வியை ஒத்துக்கிறவன் தான் வீரனாக இருக்க முடியும். ஓகேங்களா? நீ வீரம்ன்றது என்ன? தோல்வியை ஒத்துக்கணும். தோல்வியை ஒத்துக்கிட்டா தான் அடுத்து ஜெயிக்கவே முடியும்.
நீங்கள் வந்து இது ஆகலை அது ஆகலைன்னு அதுக்கு ஒரு ஒரு ஷாக்கு சொன்னீங்கன்னு ஒரு ரீசன் வந்து ஆடியன்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை தான் சொன்னேன், நம்மளுடைய பிரச்சனைகள் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் இதனால தான் ரீசன் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு காரணம் சொல்லவே முடியாது. இதுக்கு தான் அப்படின்னு காரணம் நீங்கள் சொல்கிறதும் சக்ஸஸ் மீட் வச்சுக்கிறதும் இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களை ஏமாற்றிக்கிறது தான், நம்மளை ஏமாற்றிக்கிறது தான். நம்ம தோல்வி வந்துக்கிட்டாலும் நம்ம என்ன தோற்றோம், எங்கே தோற்றோம், இங்கே தோற்றோமா, அப்போ இதை இங்கே சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய முடியும். நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிற ஒரு விஷயம் தான். அவங்கள ஏமாற்றிக்கிறாங்க. இவ்வளோதான். அவங்க மக்களை ஏமாற்றலை, உங்களை ஏமாற்றலை. பேட்டி எடுக்கிற உனக்கும் தெரியும், அதோட கலெக்ஷன் எல்லாம் தெரியும். சக்ஸஸ் மீட்டுக்கு போகிற உங்கள் பத்திரிக்கையாளருக்கும் தெரியும், அது என்ன தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க தவிர யாரும் இது பண்ணல. அப்போ அதுலேருந்து வெளியில் இது ஒரு இதே இல்லை. நம்ம தோல்வினா தோல்வி, வெற்றியை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி தோல்வியும் அது ரெண்டு தான், ஒன்று வெற்றி ஒன்று தோல்வி தான். ரெண்டையும் ஏற்றுக்கிட்டா தான் நமக்கு அடுத்து சரி செஞ்சு போக முடியும். நான் இது இல்லை இதனாலன்னு ஒவ்வொரு காரணம் சொல்ல முடியாது. ஒரு இதனால அது சொல்ல முடியாது. நான் ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படத்தை நான் என்னவே சொல்ல, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், ஈசனும் எடுத்திருக்கேன், சுப்பிரமணியனும் எடுத்திருக்கேன். சுப்பிரமணியம் வெற்றிக்கு நான் மக்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஈசன் தோல்விக்கு நான் தானே காரணன்றேன். நான் வந்து இது லென்த் ஆயிடுச்சு, நான் தான் லென்த்தை வச்சேன், இதை நான் இப்படி சொல்ல வந்தேன், அது இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு புரியலை, நான் கடைசி இப்படி ஒன்று வச்சுருந்தேன், நீங்கள் சரியாக கவனிக்கலை. நீங்கள் கவனிக்கலைன்றது யார் பொறுப்பு? என்னுடைய இது தானே. ஏன் உங்களை கவனிக்க வைக்க உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை நான் இந்த ரீலில் வச்சுருந்தேன், அது இந்த ரீல் மாறி போச்சுன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் என்ன ஏமாற்றிக்கிற ஒரு விஷயம். நான் அதில் உணர்ந்துட்டேன், இது என்ன, இது இப்படி பண்ணியிருந்தா எனக்கு முடியல, இது இப்படி பண்ணால் இன்னும் வேகமாக்கியிருக்கலாம், இது இங்கே பண்ணியிருந்தா இது பண்ணியிருக்கலாம், சரி செஞ்சுருக்கலாம், நான் ஒரு விஷயம் அப்படி தான் அதை பார்க்கணும். கண்டிப்பாக. இப்போ தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு லைவ் ஸ்டோரியான சார்ந்த ஒரு படம் இருக்கணும்னா உங்களுடைய இப்போ நந்தனம் வா நீங்கள் என்ன கேட்க வர எனக்கு தெரிஞ்சிடும், கேள்வியிலே எனக்கு தெரிஞ்சிடும் ராஜா. வா 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 உங்களுக்கு வா. இல்லைண்ணா உங்களுக்கு ஜாலியாக பாசிட்டிவாக தானே. வா 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 நீ வா வா வா. தமிழ் சினிமா இல்லை, இந்த தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் பிடிச்சிருக்கா, ரொம்ப லைக் பண்ணுறாங்களா? எது சொல்லுங்க? இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டோரியான படங்கள் இருக்கும்ல, இப்போ அயோத்தி, கருடன், நந்தன், வாகை சுடவா, கடைசி விவசாயி, இந்த மாதிரியான படங்கள்லாம் மக்கள் லைக் பண்ணுறாங்களா? ஆமாம், நான் பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். ஏன் அந்த படம்லாம் போயிருக்குல்லப்பா, என்ன பண்ணீங்கன்னா எங்கே உள்ளே வந்துட்டு வந்தியா நீ, இங்கே தான் வந்த, அதெல்லாம் பிடிச்சி தான் நான் ஓடி இருக்கோம். அந்த படம்லாம் எழுதி நல்லா தான் போச்சு. நீ சொன்ன படங்கள் எல்லாமே நல்லா போயிருக்கேன், இப்போ ரசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் வரும்போது அது மாதிரி நிறைய படங்கள் வரும். அப்போ ஓடிடி இதெல்லாம் வரும்போது அவங்களும் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய லாங்குவேஜ் படம் பார்க்குறாங்க. அப்போ தமிழுக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நல்ல படம் ஜெயிக்கிறதும் இந்த மாதிரி நீங்கள் சொல்ல அந்த படங்கள் ஜெயிக்கிறதும் அது ஒரு கிரியேட்டர் கையில் மட்டும் இல்லை, ஒரு ப்ரொடியூசர் கையில் மட்டும் இல்லை, அது ஆடியன்ஸ் கையிலையும் இருக்குது. அவங்க அந்த மாதிரி படங்களை கொண்டாடி கொண்டு போகும்போது அது மாதிரி நிறையா வரும். அவங்க தான் முடியும். ஸோ அவங்க கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நந்தன் மாதிரியான படங்கள் தேட்டரில் வந்ததை மக்கள் அதிகமாக விரும்பி பார்ப்பாங்களா, ஓடிடி மாதிரியான தளங்களில் வர்றதை அதிகமாக லைக் பண்ணுவாங்க? நந்தன் படமா? நந்தன் படம் தேட்டரிக்கல் படம் தான். நீங்கள் வந்து அது கம்ப்ளீட்டாக தேட்டரில் பார்க்கணும். எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. ஒரு வாழ்வை பதிவு செய்கிற படம் அது. அதனால் அது வந்து தேட்டரிக்கல் தான். நம்ம தான் பிடிச்சிடும் ஓடிடி படம், தேட்டரு படம் இப்படின்னு நம்ம தான் பிரிக்கணும். எல்லாமே படம் தான் இல்லை. கண்டிப்பாக. அப்புறம் நான் படத்தை தான் ஓடிடியில் போடுறாங்க. வெப் சீரிஸ் அது. நந்தன் ஒரு 10 மணி நேரம் படம்னா வெப் சீரிஸாக போடலாம். அது படம் தான். அங்கேயும் ஆடியன்ஸ் தான் பார்க்குறான். அங்கே பிடிக்கலாட்டி அமர்த்திட்டு போயிடுவான், இங்கே பிடிக்கலாட்டி கத்திட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று. அதை அமர்த்திட்டு அவங்க போயிடுவாங்க, இல்லை அதோட பாதி தான் பார்த்தேன் எனக்கு பிடிக்கலன்றாங்க. இங்கேயும் அதே தான், ரியாக்ஷன் ஒன்று தான். அப்போ ஸோ எல்லாமே படம் ஒன்று தான், சினிமா தானே அது. நந்தனுக்கு கூடுதல் அதோட சைஸ் மாறி இருக்கு, அவ்வளோதான். அதோட சைஸ் மாறி இருக்கு. நீங்கள் பிரம்மாண்டமாக மக்களோட பார்க்கும்போது ஒரு 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 மூடு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் பார்க்கும்போது வேற ஒரு இது இருக்கும், சைஸ் தான் மாறி இருக்கு. நந்தன் படத்துக்கு கூடுதல் ஒரு தூணா ஜிப்ரான் வந்தது. எப்படின்னா இருக்கு ரொம்ப இதான். நான் ஜிப்ரான்ட்டே சொன்னேன், நந்தன் மியூசிக்கை ஜிப்ரான் வேறு மாதிரி அது பிரம்மாண்டப்படுத்தி பண்ணியிருக்காரு. அதில் ஜிப்ரானோட மியூசிக் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் ஆடியன்ஸாக பார்க்கும்போது நான் அப்படி பார்க்கல, அது மியூசிக் இல்லாமல் பார்க்கும்போது நமக்கு வேறு ஒன்று இருக்கும். அதை கொடுத்து பார்க்கும்போது வேறு ஒரு ஒரு விஷயம் இருக்குது. இந்த சுதந்திரத்தை கொடுத்த சரவணன் நான் வந்து ரொம்ப பாராட்டினேன். சார் நீங்கள் இதை ஏன்னா நாங்கள் எடுக்கும்போது வேறு மாதிரி தான்
எடுத்திருப்போம். நான் நடிக்கும்போது வேற மாதிரி தான் ஒன்று நடிச்சிருப்பேன். அவர் எடுக்கும்போது வேற மாதிரி, அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல வேற ஒன்று பார்த்தாரு பார்த்தீங்களா, அதுதான் அவர் ஆடியன்ஸாக பார்க்குறாரு. அவர் ஒரு ஆடியன்ஸாக ஒரு ரசிகனாக அவர் பார்க்கும்போது என்ன இருந்ததோ அதை தான் கொடுக்குறாரு. ஆடியன்ஸுக்கு என்ன இது பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அது நந்தனில் இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது அது உணர்வீங்க. நான் அவரை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு அவர் நான் பாராட்டி சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். கேரளா சினிமாவை உலக மக்கள் பலரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த சில வாரமா அதே கேரளாவில் இருந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. தெரியும். இப்போதான் நீ வந்து நியூஸ் சேனலுக்கு வந்திருக்க. இது வரைக்கும் நந்தன் சொன்னேன், இப்போதான் நியூஸ் சேனலுக்கு வந்து கரெக்டாக அதுக்கான கேள்வியை கேட்குறேன். சொல்லு. முழிச்ச முடிய. இல்ல, உண்மையிலேயே நான் நந்தன் படத்துக்காக தானே உங்களை சந்திச்சேன். இருந்தாலும் சமூக கருத்துக்கள் சொல்லு. பல விஷயங்களை அண்ணன் பேசுறதுனால உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். ஓகே, அதை கேள்விப்பட்டேன். அது வந்து அது ஏன் ஒரு செய்தி, அதை ஏன் நீ மறைச்சு அப்படி நீ இதை சொல்ற? ஹேமா கமிஷன்றது எல்லாருக்குமே தெரியுத ஒரு விஷயம். அது வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க, இன்னும் யாருன்னு சொல்லப்படலை. அது இன்னும் தெரியாத போது அதை பற்றி நம்ம பேச முடியாதுல்ல. அவங்க கொடுத்துருக்காங்க, அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அங்கே. அது இன்னும் யாரும் நமக்கு தெரியாத போது நம்ம அதை பற்றி இது பண்ண முடியாது. அண்மையில ராதிகா ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தாங்க, ராதிகா சரத்குமார். நான் அந்த சைடுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மூவில நடிச்சிட்டு இருக்கும்போது கேரம் என்னன்னா சிசிடிவி கேமரா வச்சிருந்தாங்க. அதை நிறைய பேர் பார்த்து ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு டவுட் வந்துருச்சு. என்னோட வேற ஒரு மேனேஜரை பத்தி பேசும்போது அவர் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இத்தனை வருஷமா கேரளா சினிமாவில் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்காங்கிறது தகவல் கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பட் ஆனா இதை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் அதை பத்தி பேசவே மாட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்திருக்கு. என்ன பேசணும் அதை பத்தி? கேரளால இந்த மாதிரி நடந்திருக்கு, அவங்களுக்கு ஆதரவா யாருமே கிடையாதா, இதை இப்படியே மூடி மறைக்கிறீங்களா, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா? அதுக்கான விளக்கத்தை ராதிகா மேடமே அடுத்ததுலயே கொடுத்துட்டாங்க. அவங்க தான் சொன்னாங்க, அதுக்கு அவங்க சொன்னவங்க அவங்க அதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. தவறுன்றது யார் செஞ்சாலும் தவறு தான், ஓகேங்களா? அது நான் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் அது வந்து தவறு தான். இது வந்து ஒன்லி நம்ம வந்து கேரளா சினிமா அப்படின்றத எல்லாருமே அதை தான் சொல்கிறீங்க. நம்ம பார்க்க வேண்டியது இது பொதுவாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய பொதுவாக பார்க்க வேண்டியது, அதை தான் நம்ம சொல்கிறது. எல்லா சினிமாவும் தான் பார்க்கணும். அது ஏன் நீங்கள் எல்லாருமே கேரளான்னு சொன்னீங்க? எல்லா சினிமாவும் தான் நம்ம பார்க்கணும், எல்லா இடத்துலையும் தான் நடக்கும். நம்ம ஈஸியாக சொல்ல சினிமாவில் மட்டும் நடக்கல, எல்லா இடத்துலையும் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் நடக்குது, நம்ம இடத்துல நடக்கிறதையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ இது வந்து எங்கள் இடத்துல பண்ணாலுமே அது தவறு தான். ஒருத்தவங்க வேலை பார்க்க வர்றாங்க, அவங்க தொழிலுக்காக வர்றாங்க, ஒரு வேலை பார்க்க வர பெண்கள் அப்படின்னும் போது அவங்கள நம்ம பாதுகாப்பாக தான் வச்சுக்கிறது நம்மளோட விஷயம். எந்த இதாக இருந்தாலுமே அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்பி வர்றாங்க, சேஃபாக இருக்குன்னு வர்றாங்க. ஸோ அப்போ படம் பண்ணுறதுக்கும் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தவறு தான். அது வந்து நம்ம நியாயப்படுத்தி பேசக்கூடாது, சமாளிச்சும் பேசக்கூடாது. தவறு செய்த போது அதுக்கான இது பண்ணி தான் ஆகணும். தவறு நடந்தால் அது நடக்கக்கூடாது, அது எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அப்படியே அவங்க வெளியில் சொன்னாலும் அவங்களுக்கு படம் கொடுக்காம போயிடுவாங்கன்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் அப்படியும் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பான ஒரு விஷயம்தான். அவங்களும் பாதுகாப்பாக இருக்கணுமே. ஆண்களுக்கு எப்படி பாதுகாப்பாக எல்லா விஷயத்துலையும் இருக்கும், இப்போ பெண்கள் எல்லா தொழிலும் எல்லா விஷயத்துலையும் வர்றாங்க, ஓகேங்களா? பெண்கள் முன்னேற்றம்னு சொல்கிறோம், எல்லாமே நம்ம சொல்கிறோம். அப்போ இதையும் அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிறது எல்லாருடைய கடமையாக இருக்கும். எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்படிதான் நான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் உங்க கூடயே டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர், மாபெரும் தளபதியா இருந்தவர், இளைய தளபதியா இருந்தவர், இப்போ ஒரு தலைவரா அரசியல்ல கால் தடம் பதிச்சிருக்காரு. அப்கமிங்ல மாநாடும் நடத்த போறாரு. இந்த கெஸ்ட் யார் வருவா, இந்த மாநாடு நடத்துறதுக்கான தேதி, இடம், இதுவே பெரும் பேசு பொருளாச்சு. அவரை பொலிட்டிக்கலுக்கு என்ட்ரியாகும் போதே பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் தமிழக வெற்றி கழகம் எப்படின்னு இருக்கு? அவருடைய முடிவு. அந்த அது வந்து வாழ்த்துக்கள் நம்ம சொல்றோம். எந்த முயற்சியும் அவர் பண்ணாலும் அதுக்குள்ள அவர் டெடிக்கேஷனாக தான் ஒர்க் பண்ணுவார். எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. ஏன்னா அவர் வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற இது, மார்க்கெட் முடிஞ்சு போல,
ஸோ அவர் அதில் வந்து இப்போ வரைக்கும் அவருடைய படங்கள் வந்து அத்தனை கோடிகள் கலெக்ட் ஆகுது. அவ்வளோ இதாக இருக்கிறது, எல்லாராடையும் பிடிச்ச ஒரு இதாக இருக்கிற விஜய் சார். நானும் அவருக்கு போய் கதை சொல்லியிருக்கேன். ஸோ அவர் எனக்கும் பிடிக்கும். அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நாங்கள் பண்ண அடுத்த விஷயம் அப்போ வந்து ஒரு தலைவராக அந்த கட்சிக்கு போகும்போது அவருடைய ஹார்ட் ஒர்க் இருக்கும். அதை கொண்டு வர்றது ஒரு அக்கறையில் தான் அது போயிருக்காரு. சும்மா இவ்வளோ விட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் காட்டிலும் ஒரு அக்கறையில் ஒரு ஒரு விஷயத்துக்காக அவர் போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். பர்சனலாக எனக்கு என்ன ஃபீலிங்னா, அவர் அங்கே அரசியல் போனது ஓகே, அதுக்கு வாழ்த்துக்கள் எல்லாமே நம்ம சொல்கிறோம், மாநாடு வரைக்கும் வருது, எல்லாமே இதுதான். பட் என்னென்னா அவர் நடிப்பு விட்டது வந்து கொஞ்சம் ஒரு அவரோட படத்தை நம்ம ரசிச்சிருக்கோம். அவருடைய படங்களை ரசிச்சனால நடிப்பு விட்டது கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கு எனக்கு. ஏன்னா அவர் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அரசியல் இருந்தாலுமே நமக்கு ஒரு இது இருக்கும்ல. ஏன்னா இவ்வளோ பீக்கில் இருக்கிற ஒரு மனிதர், அவர் படங்களை இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க. இங்கே உள்ள ஆடியன்ஸ் இல்லாமல் கேரளாலையும் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ரசிகர்கள், சினிமா பார்க்குற ரசிகர்கள்லாம் அவருக்கு இவ்வளோ ரசிகர், இவ்வளோ ஃபேன் பேஸ், இவ்வளோ ஆடியன்ஸு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள ஒரு ஆடியன்ஸை வச்சுருக்க ஒருத்தர். இவர் வந்து அரசியல் போனது ஓகே, பட் இனிமேல் நடிக்க மாட்டேன், ஒரு படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னது தான் கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்குது. நடிக்கலாம் அப்படின்ற ஒன்று இருக்குது, இன்னும் நடிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். அதுதான் எனக்கு பர்சனலாக தோன்ற விஷயம். மைக் செட் மோகனை வச்சு ஒரு படம் எடுக்க போறதா சொன்னீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. நான் எங்க சொன்னேன்? நீங்க சொன்னீங்க. இல்லைங்க. ஆமா. மோகன் சார் வச்சா? மோகன் சார் இல்ல, மோகன் சொல்லும் போது அந்த மோகன் கிடையாது, மைக் செட் மோகன் சொன்னீங்க. சித்தன் மோகனா? ஆமா. ஞாபகம் இருக்கா? அப்போ சித்தன் மோகன் வச்சு என்ன படம் எடுக்க போறேன்னு சொன்னேன். சொல்லுங்க. ஏதாவது பேசுறேன், அதை புடிச்சிட்டு வந்து பின்னாடியே சுத்திட்டு எது நீ இதுப்பா. இப்ப மோகன் உனக்கு போன் பண்ணி, இந்த சித்த மோகன் உனக்கு போன் பண்ணி, அவர் பேட்டி எடுக்க போறீங்க, என்னை பத்தி அப்ப கேளுங்க, அவர் படத்துல கூப்பிடலங்க, கேளுங்கன்னு சொன்னாப்லையா? ஏங்க அவரை சொல்லி கொடுத்து ஒருத்தர் இப்ப என்னங்க என்ன பேசிட்டீங்க நீங்க? புதிய தலைமுறைக்கு வந்து அரசியலை பேசுனீங்க, இதை பேசுனீங்க, கமிஷன் பத்தி எல்லா விஷயத்தையும் சீரியஸா பேசிட்டு திடீர்னு ஏன் மைக் செட் மோகனுக்கு? அதனால ஏதாவது அவரை நான் படத்துல தானே பாத்திருக்கேன், நேர்ல பார்த்ததே கிடையாது. சொல்லி கொடுத்த மாதிரியே இருக்கு. சரி கிடையாது, சொல்லுங்க. அவரை வச்சு என்ன சொன்னேன்? நீங்க யார வச்சு ஒரு படம் எடுக்கலாம் இருந்தா இந்த படம் இவருக்காக எடுப்பீங்கன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க உங்ககிட்ட. அதுக்கு நீங்க மோகன் சொன்னீங்க. மோகனா? இல்ல மைக் செட் மோகன் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. சித்தன் மோகனா? எந்த படத்தை எங்க சொன்னேன்? இல்லப்பா சொல்லுப்பா. எந்த ஏதாவது அதனால கேட்டேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லிங்களா, அதுக்கான ஆயத்தமா இருக்கீங்களா, ரெடி ஆயிட்டீங்களான்னு கேக்குறது. என்ன மாதிரி படம் அது? மைக் செட்டை வச்சு எனக்கே நினைக்கவே ஏதாவது சொல்லி இருப்பாங்க, வம்பள மாட்டேனால மோகன் சொல்லி தப்பிச்சிருப்பேன். அழகாதான் இருக்கலாம். ஒரு சில ஹீரோ ஹீரோயினோட பேர்லாம் சொல்றேன்னா அவங்கள பத்தின ஷார்ட்டா ராபிட் ஃபயர் மாதிரி. விழுஞ்சது போ. நீ என்னப்பா அந்த கார்ல இருந்து உட்காந்து புது கார் வேற வாங்கியிருக்கேன்னு சொன்ன, தெரியாதனமா உட்காந்துட்டு போயிருக்கேன். எப்பவுமே தம்பி உங்களுக்கு சப்போர்ட்டா தானே பேசுறேன், ஜாலியா தான் சொல்ற. சொல்லு, ரொம்ப இழுத்து விடு. பார்த்திபன். சரவணன் சார், பாலாஜிட்ட மாட்டாம இருந்து இந்த பெல்ட்டோட சேர்த்து மாட்டிட்டீங்களே, நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன். சரவணன் அதையும் சொன்னாரு, அவங்க டைரக்டர் சொன்னாரு, பாலாஜி இந்த இன்டர்வியூக்கு நான் தான் நல்லா இருக்காது, சசி சார் தான். இதை வேற இப்படி வேற மாட்டி விட்டாரா? நான் வச்சுக்கிறேன். நான் சொன்னேன், நான் விட்டு ஏற்கனவே பேசிட்டே எத்தனை தடவை சாப்பிடுறது, என்ன இது பண்றதுன்னு. ஆனா சசியா நான் போன் பண்ணாலே ஒரு ரிங்ல எடுத்துருவாங்க. தயவு செஞ்சு நீங்களும் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ இதுக்குதான் நான் எடுக்கல, தப்பிச்சுட்டேன். மித்தனர்லாம் எடுத்து பேசினேன்ல, இந்த டைம் எதுக்குன்னு தான் நினைச்சு விட்டேன். பட் அந்த மாதிரியே மாட்டி விட்டாப்ல சொல்லுவாங்க. ஆனா ஒரு ராபிட் ஃபயர்னா பார்த்திபன், அவங்கள பத்தி டக்குன்னு ஒரு பாயிண்ட் உங்க மைண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம். புதிய பாதை. அதான் ஒரு புதிய பாதையை அமைச்சு ஒரு ஹீரோ எப்படி நடிக்கலாம், இந்த இது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண ஒரு பார்த்திபன் சார். சமுத்திரக்கனி வந்து சமூகம் சார்ந்த அவர் பார்க்கும்போது அந்த சுறுசுறுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட சுறுசுறுப்பாகவே இருப்பார், துருன்னு இருப்பார், ஒரு இடத்துல நிற்க மாட்டார். நாங்களே சில சமயம் கடுப்பாகும், என்னங்க இவர் வேகமாக வந்துட்டு எல்லாமே வேகமாக இருக்குன்னு பார்க்குறேன், ஒரு இடத்துல இருக்க மாட்டார். அந்த எனர்ஜி எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ரஜினி
சொல்லவே தேவையில்ல. சூப்பர் ஸ்டார் அட்ராக்ஷன். அவருடைய எளிமை, இவ்வளோ தூரம் போன பிறகும் இவ்வளோ ஹைட்டாக இருக்கும் அந்த எளிமையான மனிதர். ரொம்ப அன்பானவர். அவர் கூட இருந்த அந்த நாட்களை மறக்க முடியாத ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ கமலஹாசன். கமல் சார் சூப்பர் ஆக்டர். நிறைய விஷயங்களுக்கு சினிமாவில் வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரு விஷயம். காஸ்டியூம் ஆகட்டும், கெட்டப் ஆகட்டும், இதுக்கு அவர் இதாக இருக்கார். வைரமுத்து. கவிதைகள், வைரமுத்துனாலே அவருடைய பாடல்கள் நமக்கு இருக்கும். எனக்குமே வந்து நம்ம மறக்க முடியாது வந்து பாரதி ராஜா சார், வைரமுத்து சார், இளையராஜா சார், இவங்க காம்பினேஷன் வந்து மறக்க முடியாத ஒரு பாடல்களை நம்ம கேட்டிருக்கோம். அதுதான் ஞாபகம். அமீர் சார். அமீர் சார் வந்து எனக்கு அண்ணன். சார்னு சொன்னீங்க. சார்னு வந்துச்சு. அதான் அமீர் அண்ணன். அமீர் அண்ணன் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவர்கிட்ட நிறையா விஷயங்கள், ஒர்க்கில் வந்து நிறைய விஷயங்கள் நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். பர்ஃபெக்ஷன் இதெல்லாம் பார்க்குற ஒரு விஷயம். இப்படி இருக்கணும்னு எங்களை வந்து புத்திமதி சொல்லி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்றது கண்டிப்புடன் சொல்லக்கூடிய ஒரு அண்ணனாக இருக்கு. விக்ரம். டெடிகேஷன். முதல் படத்துலேயே அந்த உடம்பை குறைச்சி, அது நான் செய்துள்ள அந்த இதை பார்த்துருக்கேன். அவ்வளோ வழிகள், அவ்வளோ பிரச்சனைகள் இருந்த போதிலும் அதெல்லாம் கடந்து நம்ம ஜெயிக்கணுன்ற அந்த தன்னம்பிக்கையும் அந்த டெடிகேஷனும் தான் விக்ரம். ஜெய் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அன்பாக பேசக்கூடிய ஒருத்தன். யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாமல் அன்பாக பேசக்கூடிய ஒருத்தனை தான் நான் பார்க்குறேன். என் முதல் பட ஹீரோ. அதில் எனக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கு. டைரக்டர் சரவணன். என்னுடைய நண்பர். என்னுடைய பிரச்சனை எனக்கு பிரச்சனையாகும் போது கூட நின்ன மனிதர். எல்லாரும் பிரச்சனைனா இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க அப்படின்னும் போது கடைசி வரைக்கும் பிரச்சனைன்னும் போது என் கூட இருந்த ஒருவர் தான் சரவணன். இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிற ஒருத்தர். அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்ன ஒருத்தர். என் பிரச்சனையில் கூட இருக்க ஒரு சிம்பிளாக சொன்னால், என் பிரச்சனையில் கூட இருந்த ஒரு மனிதர். எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கு பிரச்சனைனாலும் ஓடி போய் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் சரவணன் நான் பார்க்குறேன். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை யார்ட்டையும் போய் நிற்க மாட்டார், கேட்க மாட்டார். அப்படி ஒருத்தர் சினிமாவில் பார்த்து சரவணன். சூரி அவருடைய உழைப்பு, காமெடி பண்ணி திருப்பி ஹீரோவாக வந்து கதை நாயகனாக வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா, அது வந்து அவர்கிட்ட நான் பார்த்து வியந்த விஷயம். நடிக்கும் போதும் அதை இப்போ மாறுபட்டு அப்போ நடிக்கிறதுக்கும் இப்போ நடிக்கிறதுக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த இது கதை கேட்குறதுல ஒரு கரெக்டான ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். நடிகர் சசிகுமார் இந்த நடிகருக்கு வில்லனா நடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா யாருக்கு? இல்லை, உண்மையிலேயே நான் இப்போ யோசிச்சதே இல்லை. வில்லனா என்னையும் யோசிக்க விட மாட்டாங்க, இவங்களும் வில்லனா நம்மளை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அதனால நான் விட்டுறேன், அதை ஆடியன்ஸ் சாய்ஸில் விட்டுறாது. ரொம்ப பிஸியான ஷெடியூல்ல எனக்காக எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். மிக்க மிக்க நன்றிண்ணா. ரொம்ப சந்தோஷம். பல கேள்விகள் இதில் கேட்டோம், அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. புதிய தலைமுறைக்கும் உங்களுக்கும் தம்பி பாலாஜிக்கும் எனக்கு பின்னாடி இருந்து ஒளிந்து கொண்டு எடுக்கிற அந்த கேமராமேனுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு ஸ்டாரும் சொல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.